எல்லார் வீட்லேயும் நிறைய பார்த்தீங்கன்னாக்கா வந்து பார்த்தீங்கன்னா டேம்னஸ் இருக்கும். இதான் வந்து ஆக்சுவல் ப்ரொசீஜரு. இந்த டேம்ப்னஸ் வந்து எப்படி வந்து நம்ம வந்து சரி பண்ணுறதுக்கு. டேம்ப்னஸ் இருந்ததுக்கான அறிகுறியே இப்போ வந்து இல்லை பாருங்கள். இப்போ பாருங்கள் கையில் வந்து சுத்தமாக வந்து ஒட்டலை. இந்த சீரியஸில் அடுத்த பிரச்சனையை பார்ப்போமா? டேம்ப்னஸ். இது எல்லார் வீட்லையும் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனைங்க. இது எப்படி சரி பண்ணுறாங்கன்றதை வந்து இப்போ பார்ப்போம். வணக்கங்க, என்னுடைய நேம் சரவணன். நம்ம அடுத்த ப்ராஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லார் வீட்லேயும் நிறைய பார்த்தீங்கன்னாக்கா வந்து பார்த்தீங்கன்னா டேம்னஸ் இருக்கும். இந்த டேம்னஸ்க்கு என்ன பண்ணுவோம்னா, சிமெண்ட்டில் வந்து இந்த டாக்டர் ஃபிக்ஸிட்டோ இல்லை ஏதோ ஒரு கெமிக்கலை வாங்கி அந்த சிமெண்ட்டில் பூச்சியில் கலந்து அடித்து விட்டு பண்ணிடுவாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கொட்டிருச்சு. பட் இந்த மாதிரி கொட்டின சைட்டை நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் பார்த்துருவோம். பட் என்ன மாதிரி இந்த சைட்டை நம்ம என்ன பண்ணியிருக்கேன்னாக்கா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து சிப்பிங் பண்ணி எல்லாமே கம்ப்ளீட்டாக எடுத்துடுறோம். எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பூச்சிலே வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அந்த பூச்சி வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்குது, இந்த பிளாஸ்டர் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்குது, ஸ்ட்ரென்த் இல்லைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கம்ப்ளீட்டாகவே தெரிஞ்சிடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே கிடையாது, சும்மா எல்லாமே வந்து கொட்டுது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தண்ணி ஊறி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அந்த பூச்சி எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து போயிடுச்சு. இப்போ இது எல்லாமே வந்து உடைச்சி எடுத்துகிட்டு அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்கில் அந்த பூச்சை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஃபீட்ஸுக்கு எப்படி இது டேமேஜ் ஆகுதுன்னா, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற சாயல், அவங்க வாட்டர் ரேஷ் எப்படி இருக்குது, மழை பெய்யும்போது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஸ்ப்ரெட் ஆகுறதுனால ஓவரால் தண்ணி போகும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபங்கல்ஸ்லாம் ஃபார்ம் ஆகும். ஃபங்கல்ஸ் ஃபார்ம் ஆகணுன்னே இவங்க வந்து வாட்டர் ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா சால்ட் வாட்டர் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இவங்களுக்கு இந்த இஷ்யூஸ் வந்து கம்பல்சரி டேமேஜஸ் எல்லாமே எல்லா சைட்லேயும் வரும். காமனாக எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, டேரெக்டாக அந்த கெமிக்கல்ஸை வாங்கி அப்ளிகேஷன் பண்ணிவிட்டு ஒரு 2 லேயர் பட்டி பார்த்து பெயிண்டிங் அடிச்சு தான் பண்ணுவாங்க. இவங்க ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க. பட் அப்பயும் அவங்க ரிசல்ட்டுன்னு சொன்னால் நம்ம டீமில் கூப்பிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, பில்டிங் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு பில்டிங்கையும் மற்ற எல்லா இருக்கிற விசிபிலிட்டியான கிராக்ஸ் எல்லாமே வந்து கட்டிங் மிஷினில் ஃபஸ்ட்டு கட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் அந்த ஹெட்ஜஸ் எல்லாமே சிப்பிங் பண்ணிடுறோம். சிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹேர் பிளேயர் வச்சு ஃபைன் டஸ்ட்லாம் ரிமூவ் பண்ணுறோம். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னாக்கா, இப்போ நம்ம கொடுக்க போகிற கெமிக்கலுக்கும் வாலுக்கும் வந்து ஒரு பாண்டிங் இருக்கணும் இல்லையா, அந்த ஃபில்லிங் மாற்று. அதுக்கு என்ன பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாண்டிங் ஏஜென்ட் கெமிக்கலை வந்து ஒன்று அப்ளை பண்ணுறோம் அந்த வாலுக்கு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்னர் பேஸு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி 2 கோட் வந்து பட்டி பார்த்துட்டு இதை வந்து ஸ்மூத்தாக ஃபினிஷிங் லெவல் வர அளவுக்கு நம்ம கட்டிங் மிஷினை வச்சு நம்ம நீட்டாக வந்து பார்த்திங்கன்னா லெவலிங் பண்ணுவோம். இது கையிலெல்லாம் தேய்ச்சா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லெவலிங் வராது, ஏன்னா கெமிக்கல் வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதிரி இந்த சைட்டில் எங்கெங்கே இருக்கோ எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக பண்ணிடுறோம். பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த உடச்ச ஏரியா எல்லாமே வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிங் பண்ணிடுறோம். உடச்ச ஏரியா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிங் பண்ணிவிட்டு இதுக்கு முன்னாடி இருக்கிற சர்ஃபேஸில் இருக்கிற பெயிண்ட்ஸ் எல்லாமே எந்த அளவுக்கு எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்துடுறோம். இங்கே எங்கெங்கே விசிபிலிட்டியாக கிராக்ஸ் இருக்கோ எல்லா கிராக்ஸையும் வந்து சேமாக எல்லாமே பண்ணிடுறோம். பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கு வந்து வாட்டர் ரிஃப்ளான்னு சொல்லிட்டு வந்து ரெட்கோட் ப்ரைமர்னு சொல்லிட்டு ஒரு மெட்டீரியல் தாங்க, டாண்டு. அது ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா சவுதியிலேருந்து வருது. அந்த மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆக்சுவலி ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒவ்வொரு பிராண்ட் யூஸ் பண்ணுறோம். இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கெமிக்கல்ஸ் வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஆக்சுவலி நாங்கள் ஒரு 10 இயர்ஸாக அந்த கெமிக்கலை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு எல்லா இடத்துலையும் நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு. இப்போ இந்த அடிச்ச இடத்துக்கும் அடிக்காத இடத்துக்கும் இந்த வாட்டர் ஃப்ளான்னு ரெப்கோட் ப்ரைமர் வந்து இங்கே அடிச்சிருக்கோம். இது உங்களுக்கு எவ்வளோ நீட்டாக தெரியுது பாருங்கள், ஒரு லேமினேட் மாதிரி இது ஆயிரும். இது அடிக்காதனா உங்களுக்கு நீட்டாக அப்படியே காட்டி கொடுக்கும். இதில் எல்லா இடத்துலையும் நம்ம அப்ளிகேஷன் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் ஒரு வீடியோக்காக தனியாக வந்து இந்த இடத்துல அடிக்காமல் விட்டுருக்கோம், ஸ்கிப் பண்ணியிருக்கோம். இப்போ அதுக்கு அடுத்து என்ன பண்ணுவோம்னா, இதுக்கு ரெட் கோட் டாப் கோட்டுன்னு சொல்லிட்டு வாட்டர் ப்ரூஃப் பெயிண்டிங்கே வருது நம்மளுக்கு, ரெட் கோட் டாப் பெயிண்ட்னு சொல்லிட்டு. இப்போ இதுக்கு மேலே அந்த 2 லேயர் இதை அடிச்சோம்னாக்கா இது கூட வந்து நல்லா மர்ஜ் ஆயிரும். உங்களுக்கு நாளைக்கு அந்த பூச்சி மாதிரி வர்றது, பிளாஸ்டிக் டேமேஜஸ் வருது, அந்த இஷ்யூஸ் எல்லாம் மோஸ்ட்லி இருக்காது. நீங்களாம் ஃபிசிக்கல் டேமேஜ் எதாவது பண்ணால் தான் உண்டே தவிர மற்றபடி எதுவும் வராது. பட் அதனால் நாங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் டீமை வச்சு இது எல்லா இடத்துலையும் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கோம். நல்ல ரிசல்ட் வருது. நம்ம முன்னாடியே பார்த்தோம் பார்த்தீங்களா, டேம்ப்னஸாக இருந்துச்சு பார்த்தீங்களா, கீழே ஒரு 3 அடிக்கு. அந்த 3 அடிக்கு எல்லாமே வந்து இவங்க இந்த மாதிரி வந்து சிப் பண்ணி எடுத்துடுறாங்க. எடுத்ததுக்கப்புறம் வந்து அங்கே பிளாஸ்டரிங் ஒர்க் வந்து போயிட்டுருக்கு. இந்த மாதிரி வந்து அவங்க வந்து பிளாஸ்டரிங் ஒர்க் வந்து பண்ணிடுறாங்க இந்த சிப் பண்ண ஏரியாவுக்கு எல்லாத்துக்குமே. இதில் வந்து 2 கெமிக்கலை வந்து பெயிண்ட் பண்ணுறாங்க. அது என்னன்றதை வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். இதான் வந்து ஆக்சுவல் ப்ரொசீஜரு. இந்த டேம்ப்னஸ் வந்து எப்படி வந்து நம்ம வந்து சரி பண்ணுறதுக்கு. இப்போ இந்த ப்ரைமர் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து அந்த பிளாஸ்டிங் ஒர்க் பண்ண இடத்துல வந்து ஒரு கோட்டிங் வந்து அடிக்கிறாங்க. இது நம்ம முன்னாடியே பார்த்தோம், ஒரு வாட்டர் மாதிரி இருக்குது இது வந்து. அதுக்கப்புறம் வந்து இந்த பெயிண்ட்டை வந்து இது வந்து பெயிண்ட் மாதிரி இருக்குது ஒயிட் கலரில். இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு கோட்டிங் எடுக்கிறாங்க.
அதுக்கப்புறம் வந்து 1 டேக்கு அப்புறம் இன்னொரு கோட்டிங் அடித்து அந்த ஒர்க்கை வந்து ஃபினிஷ் பண்ணிடுறாங்க. பார்த்தீங்கன்னா வந்து டிஃப்ரென்ஸே தெரியல, அந்த டேம்ப்னஸும் நல்லா நமக்கு வந்து சரியாயிடுச்சு. இந்த மெத்தட் கூட உங்கள் வீட்டுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் அவங்களோட ப்ரொஃபைலை. பார்த்தீங்கன்னா இப்போ வெளியே நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, வெளியே வந்து இப்போ வந்து பிளாஸ்டரிங் ஒர்க் வந்து பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இங்கே வந்து உள்ளே இருந்திருக்கு. இப்போ பாருங்கள் பக்காவாக வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு பாருங்கள். அந்த டேம்ப்னஸ் இருந்ததுக்கான அறிகுறியே இப்போ வந்து இல்லை பாருங்கள். இப்போ நம்ம நார்மலாக வந்து பில்டிங்கில் பெயிண்ட் அடிச்சுப்போம் பார்த்தீங்களா, அதை வந்து இப்படி பண்ணாவே வந்து நமக்கு வந்து கையில் வந்து ஒட்டுது. ஆனால் இந்த ரெப்கோட் ஒயிட் யூஸ் பண்ண இடத்த வந்து பாருங்கள். இப்போ நான் இந்த கையில் வந்து பண்ணேன், இப்போ இந்த கையில் வந்து பண்ணுவோம். இப்போ பாருங்கள் கையில் வந்து சுத்தமாக வந்து ஒட்டலை. எனக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எப்படிடா இதுன்னு. இப்போ பாருங்கள் இந்த பில்டிங் உள்ள ஃபுல்லாகவே வந்து ஃபஸ்ட்டு வந்து டேம்ப்னஸாக இருந்துச்சு. இப்போ எல்லாமே வந்து அந்த டேம்ப்னஸ் வந்து சரி பண்ணிட்டாங்க. இப்போ வந்து புது பில்டிங் மாதிரி மாறிடுச்சு. கீழேருந்து ஒரு 3 ஃபீட்டுக்கு வந்து ஃபுல்லாகவே டேம்ப்னஸாக தான் இருந்துச்சு. இப்போ பாருங்கள் எல்லாமே வந்து கிளியர் பண்ணிட்டாங்க. இந்த ரிப்பேர் ஒர்க் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டையும் வந்து ஃபாலோ பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் தரேன். இந்த ரிப்பேர் ஒர்க் பண்ண அவங்களோட டீட்டெயில்ஸும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வந்து அட்டாச் பண்ணுறேன். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.